ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்தது 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மையில் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு, அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 7ஆம் இடம் ஒரு கேந்திர ஸ்தானம். 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்களில் இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்வார். மேசராசிக்காரர்களுக்கு 7ல் சனி இருக்கும்போது சனி உச்ச வீட்டுக்கு வர்றது அர்த்தம். அங்கேருந்து தன்னோட ராசியை மேசராசியை பார்க்குறாரு. சனியோட பார்வை சந்திரனோட ராசியில் விழுகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அது கிட்டத்தட்ட ஒரு சன்னியாச யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பு செயல்படும். இந்த சன்னியாச யோகம் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு உகந்தது கிடையாது. இந்த மேசராசிக்காரங்களுக்கு 7ல் சுக்கிரனோட வீட்டில் சனி உச்ச பலம் பெறக்கூடிய வீட்டில் இருந்து ராசிக்கு சமசப்தம் பார்வையை கொடுக்குறாரு அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா பக்தி, ஆன்மீகம் இந்த வகையிலலாம் வந்து பற்று கூடும். சிந்தனைகள்லாம் வந்து ஒரு நெறியான, நேர்மையான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுலாம் இருக்குமே தவிர்த்து பொருள் ஈட்டணுன்றதுல இருக்காது. பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு நல்லா சம்பாதிக்கணும், பெரிய லெவலில் சம்பாதிக்கணும், பொறுப்போடு நடந்துக்கிறணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த சந்திரன் சனியோட சமசப்தம் பார்வை ஏற்படக்கூடிய நிலையில், அதாவது 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பர்டிகுலராக மேசராசிக்காரர்களுக்கு அங்கே சனி உச்சம் பெறுறதுனால பற்றற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏதோ கடமைக்கு நம்ம சம்பாதிக்கணும், படிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்றது தான் இருக்குமே தவிர்த்து இதெல்லாம் எதுக்கு நம்ம செய்கிறோம், இது நம்ம இதெல்லாம் செஞ்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு பற்றற்ற மனநிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிறைய மேசராசிக்காரர்களுக்கு சனி 7ஆம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நித்தம் ஒரு பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும் லைஃப். ஒவ்வொரு டெய்லி என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் அவங்க ஜெயிச்சு வந்துடுவாங்கன்றது வேறு விஷயம். அது அவங்களுடைய லக்ன வலு, லக்னாதிபதியோட வலு நிலை, அப்புறம் சூரியனோட நிலை, யோகாதிபதி நிலை, பாக்யாதிபதி குருவுடைய நிலை, இதெல்லாம் பொறுத்து அது அவங்களோட ஜனன ஜாதகப்படி மாற வாய்ப்புகளும் உண்டு தான். அதுக்கு அடுத்ததாக முக்கியமான ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானம் வந்து மேசராசிக்கு ஆயுள் ஸ்தானமாக விருச்சிக ராசி வரும். அந்த விருச்சிக ராசி வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம். அந்த ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள் காரகன் சனியே வந்து அமரும்போது அதாவது அனாவசியமான ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம வந்து கவனிக்காமல் விட்டோம்னா எதிர்காலத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி அமர்றது அப்படின்றது வந்து ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள் காரகன் அமர்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது காரகோ பாவநாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காரகத்துக்குரிய கிரகம் அந்த காரக ஸ்தானத்தில் அமரும் போது அந்த ஸ்தானம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட மேசராசிக்காரர்களுக்கு அவர் வந்து தொழில் ஸ்தான அதிபதியாக வந்து 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக வந்து அவர் வந்து 8ஆம் இடத்துல மறைகிறதுனால அவங்களுக்கு வந்து வெளிநாடு தொடர்புடைய யோகங்கள், வெளிநாட்டு பயணங்கள்ன்ற யோகம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த பயணத்தின் மூலிமா அவங்க வாழ்க்கையில் ஆரோக்கியமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேசராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வந்து தனுசு ராசி. தனுசு ராசியில் சனி பகவான் அமரும்போது வந்து பார்த்திங்கன்னா பக்தி சிந்தனைகளை நிறைய கொடுக்கும்.
7ஆம் இடத்துல சந்திரனுக்கு எதிர்நிலையில் இருக்கும்போது எப்படியான ஒரு பக்தி ஞானத்தை கொடுக்குறாரோ, அதே அளவுக்கு 9ஆம் இடத்துல இருக்கும்போதும் பக்தி சிந்தனைகளை நிறைய கொடுப்பார். தர்ம சிந்தனைகளை கொடுப்பார். நமக்காக வாழணும், நமக்காக சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த மனநிலையை விட்டு, ஊருக்காக, நம்ம உறவுகளுக்காக, சொந்தங்களுக்காக, பந்தங்களுக்காக, நண்பர்களுக்காக வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு தர்ம சிந்தனையை கொடுக்கக்கூடிய நிலையில தான் சனி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய வேலைகளை செய்யும். அதுக்கு அடுத்தது சனி வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. 10ஆம் இடம் ராசிக்கு 10ஆம் இடம், சந்திரனுக்கு 10ஆம் இடமா வரக்கூடியது மகர ராசி. மகர ராசியில சனி ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடு. அவர் வந்து அங்க முழு பலம் பெறக்கூடிய வீடா இருக்கு. ஸோ அது ராசிக்கு தொழில் ஸ்தானமா வந்துரும்போது, இந்த மேச ராசிக்காரர்களுக்கு 24 மணி நேரம் பத்தாது வேலை பார்க்கறதுக்கு. போர் அடிக்காது. அவங்களுக்கு வேலை பார்த்துட்டே தான் இருக்கணும். என்ன வயசானாலும், சின்ன வயசுலேருந்து வயசு எவ்வளோ ஆனாலும் கூட அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலை செய்துட்டு இருக்கணும் அப்படின்னு எல்லாராலும் அந்த அந்த பேச்சை வாங்கிடுவாங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த வேலையில் ஒரு அடிக்டாகவே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை வேலையில் செய்துட்டு இருக்கணும். ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமும் வீட்டு பொறுப்புகளையோ மற்ற விஷயங்களோ ஏதோ ஒரு விஷயங்களை செய்துக்கிட்டு ஆக்டிவாக இருக்கணுன்றதுல ஒரு நல்ல விஷயம் தான் அது. அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கும் நல்லதும் கூட. அதுக்கு அடுத்தது வந்து 10ஆம் இடத்துக்கு அடுத்து லாபஸ்தானம் 11ஆம் இடம். மேசராசிக்கு 11 இடமா வரக்கூடியதும் சனியுடைய வீடு தான். கர்மகாரகன் சனி பகவான் கும்ப ராசியில் அமர்றார். பூரணத்துவம் அடையக்கூடிய ராசின்றது கும்ப ராசி தான். எந்த ஒரு செயல்லையும் ஒரு முழுமையையும் ஒரு ஒரு புனிதத்தன்மையோடு செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் யாருங்கன்னா அந்த மேசராசியில் சனி அமரும் போது, அதாவது மேசராசிக்கு 11ல் கும்பராசியில் சனி அமரும் போது அவங்களோட செயல்கள் வந்து ரொம்ப முழுமையாக தீர்க்கமாக சரியானதாகவும் இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே அந்த கும்பராசி சனி தொடர்பு அப்படின்னும் போது ரொம்ப நேர்மையான மனிதர்கள் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அது மேசராசிக்கு நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நெறியோடு வாழக்கூடிய, ஒரு கோட்பாட்டோடு வாழக்கூடிய, கொள்கைகளோடு வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல கும்பராசியிலே அமர்றாருன்ற போது ரொம்ப ஒரு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரியான ஒரு மனநிலையோடு தான் இருப்பாங்க. இங்கேயும் வந்து அவர் வந்து ஒரு வேலை விஷயங்கள் அடிக்டாக இருக்கக்கூடியவங்களா தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து 11ஆம் இடத்து சனி செய்யக்கூடிய வேலை. 11ஆம் இடம் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி 3, 6, 11 உபஜய ராசியாக வந்து அங்கே அந்த இடத்துல சனி இருக்கும்போது வந்து இந்த உபஜய ராசிகளிலே 3, 6 தாண்டி 11ஆம் இடம் வந்து மிக சிறந்த யோக பலனை செய்யும். ஸோ அந்த வகையில் மேசராசிக்கு 11ஆம் இடத்துல சனி இருந்தால் நல்ல யோக பலன்கள் செய்வார். 12ஆம் இடத்து சனி அதுக்கு அடுத்ததான் 11க்கு அடுத்து 12ஆம் இடம் மீன ராசி. மேஷ ராசிக்கு 12ஆம் இடம் மீன ராசி, குருவுடைய வீடு. சந்திரனுக்கு ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி அமரும்போது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை கொடுக்கும். தூக்கமின்மையை கொடுக்கும், வீண் அலைச்சல்களை கொடுக்கும், போராட்டங்களை கொடுக்கும். எல்லாம் தாண்டி நாத்திக கருத்துக்களை அதாவது இது வந்து நாத்திக கருத்துக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை, ஒரு லாஜிக்கலான ஒரு தேடலை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மைத்தன்மையை தேடி அதை உணரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஒரு எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணங்களையும் கொடுக்கும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா மேச ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய மகர ராசிக்கு அதிபதியாக வந்து அவர் 12ஆம் இடமான மீன ராசின்னு இன்னொரு நீர் ராசியில் அமரும்போது கண்டிப்பான முறையில் மேச ராசிக்காரர்கள் வெளிநாட்டு யோகங்களை கொடுக்கும். வெளிநாட்டு பல நாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். சொல்லப்போனால் ஒரு நீர் ராசிக்குரிய மகர ராசிக்குரிய சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியில் இன்னொரு நீர் ராசியில் அமரும்போது வந்து பார்த்திங்கன்னா தொழில் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ இந்த வகையில் மேச ராசிக்கு 12 ராசிகள்லையும் அது மேச ராசிக்காரர்களுக்கு ராசி முதல் கொண்டு மேனும் ராசி வரையான 12 ராசிகளையும் சனி இருந்தால் என்ன மாதிரியான யோக பலனை கொடுப்பார் அப்படின்றத பார்த்துருக்கோம். நிச்சயம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற நம்புகிறேன். மேலும் நம்ம வந்து இந்த காணொலிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் தருவார், அதாவது உங்களுடைய ராசி இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் பிறக்கிறீங்க, அந்த நாளில் சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்கோ, 12 ராசிகள் எந்த ராசியில் இருக்கோ அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில் சனி எங்கெங்கே இருக்கார். ஏன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா கர்மகாரகன் இல்லையா. கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா நம்மளுடைய முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான யோக அவயோகங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான் தான். இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும் தீமைகளையும் தரக்கூடியவராக இருக்கார். தீமையை தர்றதுனால அவர் கெட்டவராக நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய
நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்களை கொடுக்க போறார். ஸோ அந்த வகையில் வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்மளுடைய ராசி அடிப்படையில் சனி எங்கே இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இதை விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமாக நீங்கள் சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகளை பற்றி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, விதி மதி கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலையுமே வந்து இப்போ நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில் பார்த்துருக்கோம் காணொலிகளில். இந்த 3 நிலைகள்லையும் விதி மதி கதி 3 நிலைகளின் அடிப்படையிலையும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்ணுறாரு, உங்களோட வாழ்க்கையில் அவர் என்ன மாதிரியான கர்ம வினைகளை உங்களுக்கான நற்பலன்களை தரப்போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கான உதவ நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பை நான் எடுத்து சிறப்பான முறையில் உங்களுக்கான நல்ல பலனை, சரியான பலனை உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.